வணக்க மக்களே, நான் சத்யா வர்ஷா. சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மக்களிடத்தில் உண்மைத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஊடகங்களை மிரட்டி கொத்தடிமைகளாக அவர்களுக்கு ஸ்கிரிப்டை மட்டுமே கொடுத்து இவர்கள் நினைக்கின்ற ஸ்கிரிப்ட் மட்டுமே படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஊடகங்களும் முறையாக இன்றைக்கும் கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஊடகமாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசினால் ஊடகங்கள் முழுமையாக முடக்கம் செய்யப்படுகின்றது, அல்லது ஊழியர்களை அடித்து உதைத்து அவர்களை கைது செய்து மன உளைச்சலை ஏற்படுத்தி மீண்டும் அவர்களை விடுவித்து ஒரு சங்கடமான சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் ஒரு குவாரியில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகம் சார்ந்த நபர்களை கைது செய்து கட்ட பஞ்சாயத்து ஆட்கள் வைத்து அடித்து உதைத்து மீண்டும் அவரை காவல்துறையிலிருந்து விடுவித்து மன உளைச்சலை ஏற்படுத்திய இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். ஆட்சி அமைப்பு என்பது உங்களுடைய சுதந்திரம். ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உண்மைத்தன்மையை கண்டிப்பாக எழுதுங்கள். ஒரு உண்மைத்தன்மையை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது ஒரு ஆட்சி அமைப்பு ஒரு நல்ல ஆட்சி அமைப்பாக இருக்கும். நடக்கின்ற பிரச்சனையை முதலமைச்சரிடம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல ஊடகங்களாக இருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஆட்சி அமைப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.